வணக்கம். சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி மனுஷனோட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த எப்படி தெய்வீக சக்தி சாத்தியமாக்குதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இது பல கிறிஸ்தவ மரபுகளோட ஒரு ஆணிவேர்லே சொல்லலாம். வாங்க, இந்த ஒரு சக்தி வாய்ந்த வசனத்தோட நாம ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த முழு பயணத்துக்கும் அடித்தளம். சிம்பிளா சொல்லணும்னா, மனுஷனால முடியாதது தேவனால முடியும். எங்க மனுஷனோட எல்லை முடியுதோ அங்க கடவுளோட சாத்தியம் தொடங்குது. இப்ப பாருங்க, இங்க ரெண்டு உலகத்தை நாம பார்க்கறோம். ஒரு பக்கம் நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற நோய், மனச்சோர்வு, உறவுல விரிசல்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, குணப்படுத்துறது, நம்பிக்கையை கொடுக்கறது, எல்லாத்தையும் சரி செய்யறதுன்னு தெய்வீக சாத்தியங்கள் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பாலம் தான் நம்மளோட இந்த விசுவாச பயணம். அப்போ சரி, அந்த இலக்க அடையறதுக்கு என்னதான் வழி? பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்காகவே பல கிறிஸ்தவ மரபுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த சவாலை நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு காலம்னு கூட சொல்லலாம். அதுதான் லென்த், அதாவது தவக்காலம்னு சொல்லப்படுற அந்த 40 நாள் பயணம். நம்ம கையில இருக்கிற ஒரு ஆதாரம் A2 சர்ச் இத பத்தி ரொம்ப அழகா விளக்குது. இது வெறும் சடங்கு இல்ல, இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்புக்கான நேரம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட இந்த பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிற மாதிரி தான். நம்ம கவனத்தெல்லாம் சிதறடிக்கிற விஷயங்கள்லிருந்து திருப்பி சிலுவை மேலையும் உயிர்த்தெழுதல் மேலையும் குவித்து முழுமையா கடவுள்கிட்ட சரணடைகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. நம்மள நாமளே ரீஃபோக்கஸ் பண்ணிக்கிற நேரம் இது. பாத்தீங்களா, இது ஏதோ ஒரு தத்துவவார்த்தமான விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பயணம். அதுக்கு இந்த மாதிரி வழிகாட்டி புத்தகங்கள் கூட இருக்கு. சரி, அப்போ இந்த 40 நாள் பயணத்துல நாம என்னதான் செய்யணும்? இந்த பயணத்துல நம்ம கையில இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? ஒருமுகப்படுத்தப்பட்ட ஜெபம். இது வெறும் வார்த்தைகளை கொட்டுறதில்ல, இது கடவுளோட ஒரு ஆழமான உரையாடல். ஸ்டீஃபன் கோவியோட இந்த கேள்வியை பாருங்க. நம்ம ஆதாரம் இதை ஏன் முன்வைக்குதுன்னா, ஆன்மீக வளர்ச்சிக்கு அந்த ஒரே ஒரு விஷயம் எதுவா இருக்குன்னு கேட்டா பதில் நிச்சயமா ஜபம்தான் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்லுது. சரி, எப்படி இந்த ஜபத்தை ஒரு பழக்கமா மாத்துறது? அதுக்கு சில சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல, இதுக்குன்னு ஒரு நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்குங்க. ரெண்டாவது, உங்க கவனத்தை சிதறடிக்கிற எல்லாத்தையும் தள்ளி வைங்க. மூணாவது, வேதத்தை வாசிச்சு அதை பத்தி ஆழமா யோசிங்க. நாலாவது, ரொம்ப முக்கியம், கடவுள்கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உண்மையாயிருங்க. கடைசியா, நாம பேசுறத மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து கேட்கவும் நேரம் ஒதுக்குங்க. அப்பதான் அந்த உரையாடல் முழுமையடையும். ஜெபம் ஒரு பக்கம்னா, அதோட சேர்த்து நம்ம ஆதாரங்கள் குறிப்பிடுற இன்னொரு பவர்ஃபுல்லான பழக்கம்தான் உபவாசம். இது ஒன்றும் புதுசில்ல, பல நூற்றாண்டுகளா பின்பற்றப்பட்டு வர்ற ஒரு ஆன்மீக ஒழுக்கம். உபவாசம்னா வெறும் பட்டினி கிடக்கிறதுன்னு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். அதுக்கு மேல ஒரு அர்த்தம் இருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த, அது சாப்பாடா இருக்கலாம், இல்ல வேற எதுவா வேணா இருக்கலாம், அதை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வச்சு அந்த இடத்தையும் நேரத்தையும் கடவுளுக்காக கொடுக்கறது. அப்போ நமக்கு ஏற்படுற அந்த பசி இருக்கே, அது நம்மளோட ஆன்மீக பசியை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுலயே பல வகைகள் இருக்கு. சிலர் முழுசா உபவாசம் இருப்பாங்க, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு. சிலர் தானியல் உபவாசம் மாதிரி காய்கறி பழங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க. இன்னும் சிலர் சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறைற வரைக்கும் உபவாசம் இருப்பாங்க. இல்லனா சாக்லேட், காஃபி மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த மட்டும் தவிர்க்கிறது. ஏன், இன்னைக்கு காலத்துல சோஷியல் மீடியா, டிவி பார்க்கறத தவிர்க்கிறது கூட ஒரு வகையான உபவாசம்தான். இப்ப இங்க இருக்கிற ஜான் பைப்பரோட இந்த மேற்கோள் ரொம்பவே ஆழமானது, கொஞ்சம் யோசிக்க வைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் மேல நமக்கு இருக்கிற பசிக்கு பெரிய எதிரி விஷம் கிடையாதான், ஆப்பிள் பை தான் அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்னா, உலகத்துல இருக்கிற கெட்ட விஷயங்களை விட நம்மள மயக்கிற நல்ல விஷயங்கள் தான் நம்ம கவனத்தை கடவுள்கிட்ட இருந்து திருப்பிடுது. நல்ல விஷயங்கள்லயே நம்ம மூழ்கி போய் கடவுளை தேட மறந்துடுறோம். இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் தானே இல்லையா? சரி, இந்த ஜபம், உபவாசம், சரணடைதல்னு இந்த எல்லா தயாரிப்புகளும் எதுக்காக? இதை எல்லாம் சேர்ந்து நம்மள ஒரு மையப்புள்ளிக்கு தான் கொண்டு போகுது. கிறிஸ்தவ இறையிலோட உச்சகட்ட தருணம், அதுதான் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல்ங்கிறது ஏதோ அமைதியா நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது. அது ஒரு பிரபஞ்ச கர்ஜனை, பூமி அதிர நடந்த ஒரு ஆன்மீக புரட்சின்னு நம்மளோட ஒரு ஆதாரம் இதை வர்ணிக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கல்லறையோட வாசல்ல இருந்த அந்த பெரிய கல் இயேசு வெளியே வரத்துக்காக புரட்டப்பட்டுச்சுன்னு. ஆனா உண்மை அது இல்ல. உண்மையில அந்த கல் புரட்டப்பட்டது இயேசுவ வெளியே விடுறதுக்கு இல்ல, நாம உள்ள போய் பார்க்கறதுக்கு. கல்லறை காலியா இருக்குன்னு இந்த உலகமே வந்து பார்க்கணும். மரணத்தை சொர்க்கம் ஜெயிச்சிடுச்சுன்னு நிரூபிக்கத்தான் அந்த வாசல் திறக்கப்பட்டது. இது எவ்வளோ ஆழமான ஒரு இறையல் பார்வை பாருங்க. ஓகே, இங்க தான் முக்கியமான கேள்வி வருது. சரி, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு,
ஒரு பூகம்பம். இதுக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வசனம் தான் அந்த பாலத்தை கட்டுது. என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு இயேசுவ மரணத்திலிருந்து எழுப்புன அதே சக்தி, அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் செய்றாரு. அதனால சாவுப்புரிய நம்ம சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. அப்ப பாருங்க, இந்த உயிர்த்தெழுதலின் சக்திங்கிறது ஏதோ தியரி கிடையாது. இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பிராக்டிக்கலா வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கிற இடங்கள்ல இது உயிர் கொடுக்கும். உதாரணத்துக்கு, ஒரு முறிஞ்சு போன திருமண உறவு, கைவிட்டு போன ஒரு கனவு, இல்ல நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு தேக்க நிலை, இப்படி எந்த இறந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. ஆக மொத்தத்துல சொல்லணும்னா, உயிர்த்தெழுதல்ங்கிறது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடிட்டு மறந்துடுற ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள உயிர் வாழுகிற, நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்கால யதார்த்தம். அதனால இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறோம். அன்னைக்கு பிரபஞ்சத்தையே உழுக்குன அந்த உயிர்த்தெழுதலோட பூகம்பம் இன்னைக்கும் அதிர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதோட அதிர்வுகளை உங்க வாழ்க்கையில உணர நீங்க தயாரா இருக்கிறீங்களா?